ஹல்லேலூயா. கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இந்த காலவெளியில் உங்களை வாழ்த்துவதில் வரவேற்றுக் கொள்வதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வலைத்தளத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். உண்மையிலே இந்த நாள் நமக்கு ஒரு மகிழ்ச்சி நாளாய், சந்தோஷத்தின் நாளாய் கர்த்தர் மாற்றி தருவாராக. இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிற உங்களை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த தகவல் மாத்திரத்தில் இந்த அழகிய பாட்டி வரும் டிவிஷன் சார்பாக அனைத்து தகவல்மார்களுக்கும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்களை மூடி ஜெபம் செய்து இந்த ஆராதனையை நாம் ஆரம்பிப்போமாக. யாரும் எங்களோடு கூட சேர்ந்து கண்களை மூடி ஜெபம் செய்வோமா. பரலோகத்தின் நல்ல பிதாவே, நன்றி நிறைந்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீர் உருவாக்கி கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவர்களை கண்ணின் வடிகளை போல பாதுகாத்து இந்த நாளையில் எங்கள் ஆயுசு நாட்களோடு நீர் கூட்டி சேர்த்தபடியினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பிரத்யேகமாக இந்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிற அத்தனை பேர்களையும் ஆண்டவர் அளவில்லாமல் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறவையா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது உமக்கு பிரியமல்லவா? அப்படியே நம்முடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறவையா. நன்றி தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. தேவ நாமம் மட்டும் மகிமைப்படும்படியே எங்களை செபிக்கிறோம். பிரத்யேகமாக இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இருக்கிறேன். உங்களுடைய அனைவரும் தளபதி ஐயாவுக்காக உமக்கு நன்றி. தம்முடைய மகளோடு தெய்வ கிருபை தங்கியிருக்கட்டும். ஆண்டவரே, இந்த ஆராதனை தம்முடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்கும்படியாக ஆண்டவர் அடிவுகளை பயன்படுத்தும் பாடல் வேளைகள், ஜெப வேளைகள், கர்த்தருடைய வார்த்தைகள், பரலோக ஆசீர்வாதங்களை இந்த பூலோகத்தின் மேல இந்த இடத்துல நீர் கொண்டு வரும்படியாக செபிக்கிறேன். துதிக்கிற மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினால் எங்களை தாழ்த்தி செபிக்கிற ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய பாடத்தில் 243வது பாடல். மீண்டும் பாடுவோம் மீட்பரம்பை என்றும் அவ்வன்பு அழியாததே. வெறுத்துள்ள தேவாண்டு கொட்டி வருத்தத்தை வாழ்த்திக் கொள்ளும் இயேசு சுத்திகரிப்பதும் எங்களுடன் சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பேசுவோம். மீண்டும் பாடுவோம் மீட்பரம்பை என்றும் அழியாததே. வெட்டுண்ட தேவாண்டை குட்டியும் இரத்தத்தை வாங்கி புகழுவோம். இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்ட அல்லேலூயா.
ஒரு பகுதியை நாம் வாசிக்கின்றோம். சங்கீதம் 103 1 முதல் 11 வரை உள்ள வேத வசனங்கள். சங்கீதம் 103வது சங்கீதம் வசனங்கள் 1 முதல் 11 வரை உள்ள வேத வசனங்களை நாம் வாசிப்போம். சங்கீதம் 103. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கடலுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போவாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை செய்யும், தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்படுத்தினார். கர்த்தர் உருக்கவும் இரக்கவும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொள்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிகட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளைக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இருக்கிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்கிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆமென். வாசித்தேன். இந்த ஆலோசனையில் ஒரு தனிப்பாடலை கேட்போம். பாடிகளுடைய நாமத்தை மையப்படுத்துகிறது. ஜபத்தோடு கூட இந்த பாடலை உங்களை கேட்கும்படியாக உங்களை போட வேண்டிக் கொள்கிறேன்.
இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? தனிமை பாதையில் தகப்பனை தோழி சுமந்ததை நான் மறந்தேனோ? சுமந்ததை நான் மறந்தேனோ? கண்ணீர் துளக்கி வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீர் துளக்கி வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. ஆயத்தனை அன்பு என்னே, எத்தனை பாசம் என்னே, எத்தனை அன்பு என்னே, எத்தனை பாசம் என்னே. இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? தனிமை பாதையில் தகப்பனை தோழி சுமந்ததை நான் மறந்தேனோ? சுமந்ததை நான் மறந்தேனோ? எத்தனை பாசம் என்னே, எத்தனை அன்பு என்னே,
அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஒருமுறை கூட உங்களை வாழ்த்துவதில் வரவேற்றுக் கொள்வதில் நான் மகிழ்ச்சியாக அடையப்படும் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் ஸ்தோத்திர இந்த தகவல் மாற்றத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய அடையப்பட்ட ஆவிக்குரிய தகவலாக இருக்கிற மேஜர் சுபாஷ் ஐயா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக இருக்கிறார்கள். ஜபத்தோடு கூட இருப்போம். நிச்சயமாக இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தினால மனமகிழ்ச்சினால கர்த்தர் தருவார் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஆராதனையில் டிசி அவர்களையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்றப்படுகிறேன். கர்த்தர் நம்முடைய மகனை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வார். இந்த வேலைக்காக என் தேவாதி தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். அனைவருக்கும் தந்தையர் தந்த நல்வாழ்த்துக்களை இந்த அழகிய வாணிப நிமிஷம் சார்பாக நான் தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, கடந்த ஆண்டு விவிதமாய் ஒரு நாளை நாம் காணவும் தந்தையர் தினத்தை நாம் ஆசிரியவும் ஆண்டவர் சுத்தப்பட்டார். தொடர்ந்து மறுபடியும் விதமான நாடுகளாய் பிரவேசித்து வாழ்த்துதல் செய்தியை சொல்லும்படியாகவும் தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் கர்த்தர் தந்த வாய்ப்பிற்காய் மறுபடியுமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். பிரத்யேகமாய் இந்த சேனல் வாயிலாக, இந்த யூடியூப் வாயிலாக இந்த வார்த்தைகளை கேட்கிற அனைவருக்கும் ஒருவருக்கு கூட கிறிஸ்துவின் நாமத்திலே நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 28வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. யாக்கோபு அவரது பிள்ளைகள் அனைவருக்கும் அவரவருக்குரியதான ஆசீர்வாதம் சொல்லி அவரவர்களை ஆசீர்வதித்தார் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. இந்த தந்தையர் தினத்திலே இதற்கு காரணமாக தியாக சிந்தியோடு கூட வாழ்ந்து தன்னை அர்ப்பணித்ததான அன்பு தகப்பனை குறித்து நான் அதிர்கொண்டதாக சொல்லும்படியாக ஆசைப்படுகிறேன். தேர்வு எழுதிவிட்டு களைத்து போய் வருகிற மகனை பார்த்து, மகனே சாப்பிடு என்று அம்மா கூறுகிறார்கள். ஆனால் அப்பாவோ தேர்வை எப்படி எழுதினாய் என்று சொல்லி கேட்கிறார். அப்பாவின் இந்த கேள்வி கசப்பாகத்தான் இருக்கும். மருந்து எப்போதும் கசக்கத்தானே செய்யும். அம்மாவின் அன்பை விட இந்த உலகத்தில் உயர்ந்தது ஒன்றுமில்லை. ஆனால் அந்த அன்பு உணர்வு சார்ந்தது. அப்பாவின்
அறிவு சார்ந்தது. பிள்ளைக்கு சமூக பொறுப்புணர்வையும் தலைநிமிர்ந்து வாழும் தன்னம்பிக்கையும் பயிற்றுவிப்பது தந்தை தான். அவரு பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரி. பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக சிறிது சிறிதாக தண்ணியே உருக்கிக் கொள்ளும் அந்த உன்னத ஆத்துமாக்களுக்கு நன்றி சொல்லும் நாள் தான் தந்தையர் தினம். அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வாஷிங்டனுக்கு அருகிலுள்ளதான ஸ்போக்கன் நகரை சார்ந்தவர் வில்லியம் ஜாக்சன் ஸ்மார்ட். இவர் ஒரு இராணுவ அதிகாரி. இவருடைய மனைவி பெயர் எல்லன் விக்டோரியா. இவர்களுக்கு 5 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண்மகள். பெண்மகளுடைய பெயர் சொலோரா டோட் என்று சொல்லி குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சகோதரி 16 வயது நெருங்கிக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் தாயாகிய விக்டோரியா அவர்கள் இறந்து போனார்கள். இந்த வில்லியத்தை மறுமணம் செய்ய அநேகர் முன் வந்தனர். ஆனால் அவர் தன் குழந்தைகளை உலகமென வாழ்ந்தார். நல்ல கல்வி தந்து ஆளாக்கினார். தாயாகவும் தந்தையாகவும் இருந்து ஆளாகிய அவரின் தியாகம் சோதராவின் இதயத்தை அடித்துக் கொண்டே இருந்தது. 1909 ஆண்டு ஜூன் மாதம் 19ஆம் தேதி ஸ்போகன் நகரில் உள்ள ஒரு சர்ச்சில் தாய்மார்த்தனம் கொண்டாடப்பட்டது. அதற்குரியதான அந்த சொற்பொழிவு நடந்தது. அந்த ஆறுதலில் கலந்து கொண்டதான சொலராவுக்கு ஃபாதர்ஸ் டே கொண்டாடும் எண்ணம் வந்தது. அந்த யோசனையை சபை முன்வைத்தார். 1924 அமெரிக்க அதிபர் கெல்வின் கூலிட்ஜ் என்பவர் ஃபாதர்ஸ் டே ஆதரிப்பதாக கூறினார். ஆனால் 1966 ஜனாதிபதி லிண்டன் ஜான்சன் ஜூன் 19ஆம் தேதியே ஃபாதர்ஸ் டேயாக அவர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இந்த அறிவிப்பை கேட்பதற்கு சொலோரா உயிரோடு கூட இல்லை என்று செய்தி மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. அருமையான ஆண்களுடைய பிள்ளைகளை, 6 பிள்ளைகளை பெற்றெடுத்ததான ஒரு அன்பு தகப்பனுடைய தியாக சிந்தை தான் அவருடைய குமாரத்தி. ஏன் தாய்மார்த்தனம் மட்டும்தான் கொண்டாடப்பட வேண்டுமா? இல்லை, எங்களுக்காக என்னுடைய தகப்பன் தன்னையே அர்ப்பணித்து நாங்களே உலகம் என்று சொல்லி அவர் தியாக சிந்தையோடு கூட வாழ்ந்தாரே, அவருக்காக ஏன் ஒரு தந்தையர் தினத்தை கொண்டாடக்கூடாது என்று சொல்லி அவருடைய ஒரு எண்ணம் தான் உலகம் தந்தையர் தினம் கொண்டாடுவதற்கு அது வடிவெடுத்தது என்று சொல்லி சொன்னார். மிகையாகாது. வாசிக்க கேட்ட வேத பகுதியில சங்கீதம் 103 வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று வசன மூலமாய் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. வேதாகமத்திலே தகப்பன் என்ற சொல் 212 முறை வருகிறது. தாய் என்ற வார்த்தை 155 முறை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. பொறுப்புடையார் ஒரு பாடலை அவர் பாடியிருக்கிறார். ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சாகோ நாக்குதல் தந்தைக்கு கடனே, வேர்படுத்தி கொடுத்தல் கொல்லருக்கு கடனே என்று சொல்லி அவர் சிறப்பாய் இந்த வரிகளை நம்ம முன்பதாக வைத்திருக்கிறார். நம்முடைய இதோ திருவள்ளுவர் அவர்கள் தன்னுடைய நூலிலே அவர் தெளிவுபடுத்தும் பொழுது, தந்தை மகற்காற்றும் உதவி அவைக்கு முன்னிருப்ப செயல், அதே நிலையில் மகன் தந்தைக்கு ஆற்றும் நன்றி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லனும் சொல் என்று சொல்லி அவர் சிறப்பாக தெளிவுபட கூறியிருக்கிறார். இவைகளெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கிறவர்களே, இதோ இதற்கு காரணமாக இருக்கிற தகப்பனை நாம் நிச்சயமாக போற்ற வேண்டியது, பாராட்ட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகினால் ஒரு முறை கூட என்னை பெற்ற தகப்பனுக்கும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு உலகெங்கும் இருக்கிறதான அனைத்து தகப்பன்மாருக்கும் ஒரு முறை கூட நான் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் நான் நன்றியோடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, வேத வசனத்தின் அடிப்படையிலே ஒரு தகப்பன் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதை
ஒரு சில வசனங்கள் மூலமாக நான் உங்களோடு கூட பேசும்படியாய் விரும்புகிறேன். முதலாவது, ஒரு தகப்பனானவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படுகிறவராக இருக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு தெளிவுபட கூறுகிறது. ஆதியாகமத்திலே 22வது அதிகாரம் நாம் கூடுதலாக அறிந்ததான ஒரு பகுதியாக இருக்கிறது. விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமை நாம் பார்க்கிற வழியிலே தேவனாகிய கர்த்தர் அவருக்கு சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகனபலியாய் பலியிடு என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தின் அடிப்படையில் ஈசாக்கு பிறந்த வேளையில ஆபிரகாமுடைய வயது 100 என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே தெளிவுபட கூறப்பட்டிருக்கிறது. சாராளுடைய வயதோ 90 என்று சொல்லி, இந்த 100வது வயதில் 90ஆம் வயதில் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த குமாரன் ஈசாக் சொன்னபடியிலே மாறுதரம் என்று சொன்னாதபடிக்கு அன்றைக்கு அவர் அப்படியாகவே கடந்து போனார் என்று வேதம் சொல்கிறது. செய்ய வேண்டிய அனைத்தும் செய்து முடித்த பின்பு பரிசுத்தபடியாக சென்றவழியிலே தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். பிள்ளையாண்டார் மேல் கையை போடாது, அவருக்கு ஒன்றும் செய்யாதே, நீ ஒரு புத்திரன் என்று உன் ஏக சுதன் என்று பாராமல் அவனை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியா நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறேன். ஒரு சந்ததிய வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருகப்படும் என்று சொல்லி கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வதித்தார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. அருமையாய் பார்த்து கொண்டிருக்கிறதானே அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் கற்பிக்கிறது. யாத்திராக 20வது அதிகாரம் 6வது வசனத்திலே என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொடுக்கிறவர்களுக்கோ 1000 தலைவர் மட்டும் இறங்கி சேர்ந்தான கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவர் வேதவசன் மூலமாய் நமக்கு தெளிவுபட கூறியிருக்கிறார். அல்லேலூயா, ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதன் மூலமாய் நாம் கண்டுகொள்கிறதான உண்மை என்ன? இதை ஒரு தகப்பனானவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவராக இருக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாய் கூறுகிறது. இரண்டாவதாக, ஒரு தகப்பன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் சிந்திக்கும் பொழுது ஜெப வாஞ்சையுடையவராக இருக்க வேண்டும் என்பதை வேதம் தெளிவாய் சொல்கிறது. 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் குமாரனாகிய சாலமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கைகொள்ளும் படிக்கும் இவைகளெல்லாம் செய்து நான் ஆயத்தம் பண்ணின இந்த அரண்மனையை கட்டுப்படிக்கும் அவருக்கு உத்தம இருதயத்தை தந்திருக்கும் ஆண்டவரே என்று சொல்லி அவர் விண்ணப்பிக்கிற ஒரு தகப்பனாக இருந்தார் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. இன்றைய நாட்களிலும் அருமையான தந்தையரே, அன்பு தகப்பன்மாரே, இந்த வேத வசனங்கள் மூலமாய் நாம் கற்றுக் கொடுக்கிறதான உண்மை என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, முதலாவது நாம் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற தகப்பனாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக ஜெப வாஞ்சையுடையவராய் இருக்க வேண்டும் என்பதை வேதம் சொல்கிறது. இந்த சாலமோன் உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தாவீது விண்ணப்பித்தபடினாலே அதிர்விதமாய் அவர் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் 1 நாளாகமம் 29வது அதிகாரத்தில் 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் எல்லாரும் காண கர்த்தர் சாலமோனை மிகவும் பெரியவனாக்கி அவனுக்கு முன்னே இஸ்ரவேல் ராஜாவான ஒருவனுக்கு இல்லாதிருந்த ராஜரீக மகத்துவத்தை தேவனாகிய கர்த்தர் இந்த சாலமோனுக்கு கட்டளையிட்டார் என்று வேதம் நமக்கு தெளிவுபட கூறுகிறது. ஆம் அருமையானவர்களே, நமது பிள்ளைகளுக்காக அவருடைய வருங்கால வாழ்வுக்காக தேவ சமூகத்தில் விண்ணப்பிக்கிறதான தந்தையராய் தகப்பன்மாராக நான் ஒவ்வொரு இந்த உலகத்திலே ஜீவிக்க வேண்டும் என்பதை நான் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். மூன்றாவதாக, ஒரு தகப்பன் எவ்விதம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற வழியில மன்னித்து புது வாழ்வு கொடுக்கிற ஒரு தகப்பனாக இருக்க வேண்டும் என்பதை
இதோ லூக்கா 15வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 32 முடியுள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது இங்கே ஒரு செய்தி நமக்கு முன்பதாக வைக்கப்படுகிறது. நாம் அதிகமாக அறிந்த ஒரு வேத பகுதியாய் இருக்கிறபடினாலே கர்த்தரை அதிகமாய் சோதரிக்கிறேன், துதிக்கிறேன். இளைய குமாரனோ எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான் என்று வேத பகுதி தெளிவாய் சொல்கிறது. அவருடைய அந்த நாட்களை நாம் சிறிது பார்க்கிறவர்களே கொண்டு சென்ற அனைத்தும் செலவழித்து தீர்ந்த பின்பு நான் என்ன செய்வேன் சொல்லி பாரத்தோடு கூட இருக்கிற வேளையில் அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, இனிமேல் உங்களுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்தேன் அல்ல, உங்களுடைய கூலிக்காரன் ஒருவனாய் என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி நான் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான் என்று வேத பகுதி சொல்கிறது. மட்டுமின்றி மூத்த குமாரன் வயல்வெளியில் இருந்து அவர் வருகிறதான வழியிலே இங்கே கீத வாத்தியம் நடன கழிப்பு போன்ற இந்த தொல்லியானது மூத்த குமாரனுக்கு கேட்கப்பட்ட வழியிலே ஊழியக்காரன் ஒருவனை அவன் அழைத்து கேட்கிறான். இங்கே என்ன என்று சொல்லி கேட்டவழியிலே உங்களுடைய இளைய சகோதரன் அவர் வந்திருக்கிறார், அதற்காகவே இத்தனை ஏற்பாடு என்று சொல்லி அவன் சொன்ன மாத்திரத்திலே இதோ அவர் சொல்லுகிறார், வேசிகளிடத்தில் உங்களுடைய ஆசையை அழித்து போட்ட உங்களுடைய குமாரனாகி இவர் வந்தவுடனே கொடுத்த தன்னை இவருக்காக அனுப்பித்தீரே என்றார். அதற்கு தகப்பன், மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. உன் சகோதரன் ஆகியவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்று சொல்லி வேத பகுதி நமக்கு தெளிவாய் சொல்கிறது. அருமையானவர்களே, ஆசிரியர் என்று கடந்து போய்விட்டான், ஆகினாலே ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றார் எண்ணத்தோடு கூட அல்ல, பாவம் செய்து விட்டான். அவர் மனம் திரும்பி புதிய ஒரு எண்ணத்தோடு கூட வந்துவிட்டான் என்று சொல்லி அவரை மன்னித்து புது வாழ்வு கொடுக்கிற ஒரு தகப்பனாய் இருந்தார் என்று வேதம் இவ்விதமாய் சொல்கிறது. தன் பாவங்களை மறைக்கிறவர் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுவனோ இறக்கம் வருவான் என்று வேதம் கற்பிக்கிறது. மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவிற்கு பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அருமையானவர்களே, இந்த நாட்களை நாம் திரும்பி பார்ப்போம். உலகத்திலே எத்தனையோ பிள்ளைகள் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி, தாய் தந்தையுடைய வார்த்தையை மதிக்காதபடிக்கு தூரமாய் துன்மார்க்கமான ஜீவிதங்களாய் கடந்து சென்ற பிள்ளைகள் கூட உண்டு. அப்படிப்பட்டவர்களாய் இருந்த வழியிலே அவர்களை ஏற்றுக்கொள்ளலான தகப்பன்மார் இந்த உலகத்திலே ஏராளம் உண்டு. அவர்களுக்கு என்று சொல்லி நல்வழியை கொடுத்தவர்கள் ஏராளம் உண்டு. அவன் மேலே ஒரு தகப்பன் மன்னித்து புது வாழ்வு கொடுக்கிற ஒரு தகப்பனாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த வேத பகுதி மூலமாய் நம்மால் அறிந்து கொள்ளப்படுகிறது. இறுதியாக ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை அருளுகிறதான ஒரு தகப்பனாய் இருக்க வேண்டும் என்பதாய் ஆதியாகமம் 28வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்தார் என்று வேத பகுதி சொல்கிறது. ஆதியாகமம் 49வது அதிகாரம் 1 முதல் 27 முடிய உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது அவரவருக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவரவரை ஆசீர்வதித்தார் என்று வேத பகுதியில அறிந்து கொள்ளப்படுகிறது. அருமையான தந்தையரே, இந்த தந்தையரிடத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறதான ஒரு வார்த்தை, ஒவ்வொரு தந்தையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் ஆசீர்வாதமாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். இந்த ஆசீர்வாத குறைகளை ஏற்படுத்தக்கூடாது. அப்படியானால் ஒவ்வொரு தகப்பனும் நிச்சயமாக கடவுளுடைய வார்த்தைக்கு உண்மையாய் அவர்கள் கீழ்ப்படிந்து ஜெபிக்க வேண்டும். ஜெபம் ஆற்றக்கூடியதான தகப்பனாய் இருக்க வேண்டும். மன்னித்து புது வாழ்வு கொடுக்கிற ஒரு தகப்பனாய் இருக்க வேண்டும். அமிதமாய் இருக்கிறவர்களே, நிச்சயமாய் அவர்கள் பிள்ளைகள் நிறைவான ஆசீர்வாதத்தோடு கூட இந்த உலகத்திலே வாழ முடியும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. அன்பு பிள்ளைகளுக்கு 2 வசனங்களை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கும்படி நான் விரும்புகிறேன். யாத்திராகமம் 20வது அதிகாரம்
12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்படுவாயாக. அல்லேலூயா. என் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் இதோ தன்னுடைய தகப்பனை தாயை கனப்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே அதன் வழியாக அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் ஏராளம் என்று சொன்னார் மிகையாகாது. எபேசியர் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்பதாய் வேதம் சொல்கிறது. ஆகினால் அருமையான தந்தையரே, தந்தையருக்கு என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டதான ஆலோசனையும் அன்போடு கூட நாம் ஏற்றுக்கொள்வோம். அதை நாம் கடைபிடித்து நாம் நடந்து வந்ததான பெற்றோர் தகப்பன்மார் தந்தையர் ஏராளம் உண்டு. அதிலே ஏதேனும் குறைபாடு இருக்கும் என்று சொன்னால் நான் அதனபடியாக இந்த வார்த்தைகளாக என்னை தகுதிப்படுத்திக் கொள்வது என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மட்டுமின்றி பிள்ளைகளும் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நான் நடப்பேன்றதான அந்த ஒரு தீர்மானத்தை நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கிறவர்களே நிச்சயமாய் தேவ ஆசீர்வாதம் நம்மை அடையிறதற்கு எந்த விதமான சந்தேகமில்லை. அந்த வாஞ்சோடு கூட இந்த நாளிலே நம்ம முழுமையாக அர்ப்பணிப்போம். தேவனாய் கர்த்தர் ஒவ்வொரு தந்தையரையும் தெய்வம் அவர்களுக்கு என்று சொல்லிக் கொடுத்த அன்பான ஒவ்வொரு பிள்ளைகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தலைவணியை நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த தெய்வமே, இந்த வேலைக்காக உனக்கு நன்றி அப்பா. தெய்வமே, இந்த தந்தையர் தினத்திலே நாங்கள் கலந்து கொண்டு உண்மை ஆராதிக்க உங்களுக்கு நன்றி சொல்ல, உங்களுடைய வார்த்தைகளை எடுத்து ஏற்ப அதை ஏற்றுக்கொள்ள கட்ட தந்தைய சாய்ந்ததற்காக மக்கள் நன்றி. உலகமாக கர்த்தாவே தந்தைகளாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் ஆண்டவர் கர்த்தாவே எங்களுக்கு பரமதகப்பனாய் இருக்கிறீர்களா, அதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. உலகிய ரீதியிலே ஒரு தகப்பன் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதை வேத வசனத்தின் வாயிலாய் சிந்திக்கிற வாய்ப்பை தந்தைய ஸ்தோத்திரம். இதற்கு மேலாய் எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து எங்களை கரம் பிடித்து நடத்தி வந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. என்னுடைய பாவம் ரத்தாமர சிவப்பாய் இருந்த வழியிலும் பஞ்சை போல மாற்றி நடத்தி வந்த தெய்வம் நீர் அல்லவா, அதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. என்னாடு நாங்கள் உங்களுக்கு நன்றியாய் சாட்சியாய் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் நாங்கள் தொடர்ந்து வாழ கர்த்தரை தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் தெய்வமே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை யூடியூப் மூலமாய் ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தாவே தந்தர்களையும் ஒவ்வொரு கர்த்தாவே அன்பு உள்ளங்களையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, உலகெங்கும் இருக்கிறதான எல்லா ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆழம் பிரதியாய் தனித்தனியாய் கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கொடிய நோய் ஆகிய கொரோனா மூலமாய் தெய்வமே லட்சக்கணக்கான ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களப்பா. அந்த பாதிப்பிலிருந்து மீட்பை கொடுக்க முடியுமே நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக ஜனங்கள் இந்த உலகோட்டத்தை கொடுத்திருக்கிறார்களப்பா. கர்த்தாவே, தமக்குரியவர்களை இழந்து பாரத்தோடு கூட இருக்கிறவர்களுக்கு என் ஆண்டவர் ஆண்டவரின் சமாதானத்தை கொடுத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, உலக தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்திய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தமிழ்நாட்டிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குமரி மாவட்டத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, உலகம் முழுவதும் செயலாற்றி கொண்டிருக்கிற நாங்கள் சேனைக்காய் ஒளிகளுக்காய் நன்றி. எல்லா கர்த்தாவே கிறிஸ்தவ நண்பர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்தவர்களாத சகோதரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரத்யேகமாக வாரத்தோறும் இவ்விதமாய் நம்முடைய வார்த்தைகளை இந்த யூடியூப் மூலமாக கர்த்தாவே ஏற்பாடு செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உதவி செய்து கொண்டிருக்கிற ஜெபிக்கிறோம். கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. கர்த்தர் உதவி செய்வதானே கர்த்தாவே அன்பு சகோதரர் கர்த்தாவே ஜெபிப்பதற்காக எங்களுக்கு நன்றி. அவரது குடும்பங்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. காரிய நிறுவனத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரோடு உடைய கிருபை தங்கியிருக்கட்டும் ஐயா. உடைய அழகிய நிமிஷத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எல்லா திருச்சபை ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இவற்றாய் உதவி செய்திகள் இம்மானுவேல் எபிரேயர் தொடர்ந்துகளை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரத்யேகமாக உலகம் எடுக்கிறதான அனைத்து தந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. கடந்த ஆண்டு விதமான ஒரு நாளை கண்டோம். மறுபடியும் ஒரு நாளை காண்கிற வாய்ப்பை தந்தீங்க ஸ்தோத்திரம். வர இருக்கிற ஆண்டில் விதமான ஒரு நாளை கண்டு என் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மட்டும் தம்முடைய மாறாத தெய்வ பிரசன்னம் எங்களை தாக்க
இந்த தந்தை தினத்தை கர்த்தாவே ஸ்தோத்திரம் நாங்கள் கண்டு மகிழ்வதற்கு காரணமாய் இருந்ததானே கர்த்தாவே தியாக சிந்தையோடு கூட வாழ்ந்ததானே ராணுவ அதிகாரிக்காக கர்த்தாவே அவரை நினைத்து தமக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தாவுடைய அவர்தம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் அன்பு பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம், அவருக்கு நன்றி சொல்கிறோம் ஐயா. இதன் மூலமாய் நம்முடைய நாமம் தொடர்ந்து மகிழ்ப்படுத்துவதால் நம்பிக்கையோடு கூட எங்களை அர்ப்பணித்து எங்களை தாண்டி நாங்கள் ஒப்புக் கொடுத்து நாங்கள் சொல்லிக்கிறோம். வருகிற காலங்களுடைய கரத்தில் இருக்கிறது. ஆசீர்வதிய குற்றங்கள் குறைவது தயவாய் மன்னிக்க இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் சொல்லிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுக்கும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா.